ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் குழந்தையே, உன் வராகி நீ எதை தேர்ந்தெடுப்பாய் என்று எதிர்பார்த்தேனோ அதைதான் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். உன்னுடைய குணத்தை அது காட்டுகின்றது. என் குழந்தையே, எப்படிப்பட்ட குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால்தான் நான் முன்கூட்டியே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கணித்து விட்டேன். என் தங்கமே, உன்னுடைய இந்த தேர்வும் அதைதான் செய்திருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடையப் போகின்றாய். நீ நினைத்த வாழ்க்கையை அடையப் போகின்றாய். எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இத்தனை நாட்கள் இவ்வளவு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்க உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. இத்தனை நாட்கள் முயற்சி செய்தோம், கிடைக்கவில்லை, எந்த பலனும் இல்லை என்று நினைத்து நீ அதை விட்டு விடாதே. நிச்சயமாக அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பது சத்தியமாகும். அதனால் ஒருபோதும் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின் வைத்து விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கை துணையானாலும் சரி, உன்னுடைய தொழிலானாலும் சரி, எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகின்றது. நீ நினைத்த வாழ்க்கை துணையை நிச்சயமாக கரம் பிடிப்பாய். அதுபோல நீ நினைத்த தொழிலிலும் நிச்சயமாக நீ நல்ல முன்னேற்றத்தை காண்பாய். வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவது என்பது உன் வராகியால் உனக்கு கணிக்கப்பட்டதாகும். குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மாறிவிடும். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும் போது இன்று நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நல்லதொரு அனுபவ பாடமாக மாறியிருக்கும். எதிர்காலத்தில் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நீ இந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க உனக்கு இது உதவும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தையே, நீ எதுவெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எதையெல்லாம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் உன்னுடைய முயற்சி இங்கே உனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. நீ விடாமுயற்சி கொண்ட குழந்தை. உன்னுடைய உழைப்பில் ஒருபோதும் குறை வைக்காத குழந்தை. உன் உழைப்பை மட்டுமே நம்பி நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும். அதற்கு உன் வராகி அம்மா எப்பொழுதும் உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. அதனால் காரணத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்காதே. அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டு இரு. ஏனென்றால் காரணத்தை தேடினால் அதற்கான விடை உனக்கு கிடைக்காது. நீ அதற்கான விடையை மட்டுமே தேடு. அதனை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. ஏன் வந்தது, எதனால் வந்தது என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாகிவிடும். என் குழந்தை, இப்பொழுது உன் கைகளில் இருப்பது எல்லாமே உனக்கு சொந்தமானதுதான். நீ எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களை கண்டு நீ பயம் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை வீழ்த்த அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவும். ஏனென்றால் என் குழந்தை, அதையெல்லாம் எதிர்த்து துணிச்சலோடு முன்னேறி வரக்கூடிய சக்தி உனக்கிருக்கின்றது. உன் தாயானவள் உனக்கு அதனை தந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ கடந்து வரக்கூடிய சக்தி உனக்கிருக்கின்றது. உனக்கு அந்த திறமை நன்றாக இருக்கின்றது. என் குழந்தையே, வாழ்க்கையில் எளிதாக எதிர்நீச்சல் போட்டு பழகிய குழந்தை. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வருகின்ற குழந்தை. இன்னும் பல கஷ்டங்களை நீ மிக எளிதாக தாண்டி செல்ல போகின்றாய். இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து விட்டாய்.
இனி அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படாது. மிக சாதாரணமாக ஏதாவது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படுவது போலதான் உனக்கு ஏற்படும். உன்னுடைய எதிர்காலத்திற்கான நல்ல தொடக்கம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நீ நல்ல நிலையை அடையப் போகின்றாய். என் குழந்தையே, உனக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். நல்ல அறிகுறிகளை உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக காட்டித் தருவேன். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல முடிவினை கொண்டு வரப் போகின்றது. உனக்கு எதிரிகள் என்று இருப்பவர்கள் எல்லாம் தலை தெறித்து ஓடப் போகின்றார்கள். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு இங்கே எல்லோரும் பிரமிக்கப் போகின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் போது, உன்னை ஒதுக்கியவர்கள், உனக்கு வாய்ப்பினை வழங்காமல் தள்ளிவிட்டவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள். உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகின்றது. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனதில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. நீ நினைத்த வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தொழிலிலும் நல்ல வெற்றியினை அடையும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் அடைந்துவிட்ட சந்தோஷத்தை நிச்சயமாக பெறப்போகின்றாய். எதிர்காலத்தை நான் கணித்து விட்டேன். என் குழந்தை, இனிமேல் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் என்று நான் சொல்லியும் விட்டேன். ஆனால் என் குழந்தையே, நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய திறமைகளை நீ வெளிக்கொண்டு வா. உனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருக்காதே. திறமைகளை வெளிக்காட்டினால்தானே உன்னுடைய முன்னேற்றம் இங்கே சாத்தியமாகும். உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது, உன்னை எப்பொழுதுமே அரவணைக்கும் போது உனக்கு வேறு யாரும் தேவையில்லை. உன் தாயானவள் உன்னை நல்வழியில் கொண்டு சென்று நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தந்து விடுகிறேன். மீண்டும் அதனை பாதுகாப்பதும் அதை நல்வழியில் கொண்டு செல்வதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, நீ நிறைய பேரிடம் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்கின்றாய். இனி உன்னுடைய சுயமுயற்சியால், உன்னுடைய சொந்த முயற்சியால் தான் உன் வாழ்க்கையை வென்று காட்டப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. யாரும் உனக்கு தொழில் கற்றுத்தரப் போவதும் இல்லை. இங்கே அடுத்தவரை முன்னேற விடாமல் தடுப்பவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ தனித்து நின்று வென்று காட்டப் போகின்றாய். யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனித்து நிற்க பழகி கொண்டாய். பல அவமானங்களை தாங்கி வந்து விட்டாய். எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் என் குழந்தை, அதையெல்லாம் நீ பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்று வெற்றி நோக்கத்தோடு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். இவர்களை நம்பி ஒன்றும் நாம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று என் குழந்தை, நீ நன்றாக உணர்ந்து கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ நிச்சயமாக நல்ல வெற்றியை காண்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்ளக்கூடிய திறமையும் உனக்குள்ளே வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலத்தை நான் சொல்லிவிட்ட பிறகு என் குழந்தை, நீ இப்போது இருக்கின்ற வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு வரும் கஷ்டங்களையெல்லாம் கண்டு துவண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக தான் உனக்கு முன்கூட்டியே இதனை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இனிமேலும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ சுகமாக மாற்றி அமைக்க வேண்டும். இதுவெல்லாம் நிச்சயமாக நாம் நன்றாக இருப்பதற்கு நடக்கக்கூடிய சோதனைகள் என்பதை வைத்துக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உன் வராகி அம்மா உன்னை எப்பொழுதுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் செல்ல குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்பவள், அனைத்து செயலுக்கும்
எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவள் உன் வராகி என்பதை நீ மறந்துவிடாதே. உன் எதிர்காலத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்பவளும் மாயமானவளும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தபடியே, நீ இஷ்டப்பட்டபடியேதான் நடக்கப் போகின்றது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இனிமேல் ஏற்படாது. என் செல்ல பிள்ளையே, என்னுடைய ஆசீர்வாதங்களோடு உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது. அதனால் என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நீ நல்ல எண்ணங்களோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்வில் எல்லா நல்லதுகளையும் நான் நிச்சயமாக சிறப்பாக செய்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.